ஆன்மீக அன்புக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் ஆனி மாதம் 24ஆம் தேதி 8/7/2024 ஜூலை திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி 15 7:15 வரை, மாலை 4:40 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 வரை, குளிகை மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 இன்றைய திதி இன்று அதிகாலை 5:44 வரை துவிதியை, பின்பு திருதியை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7:22 வரை பூசம், பின்பு ஆயில்யம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:46 வரை கௌளவும், பின்பு மாலை 6:21 வரை தைத்திலும், பின்பு கரசை. இன்றைய சந்திராஷ்டம் இன்று காலை 7:22 வரை மூலம், பின்பு போராடம். இந்திய ராசி பலனாலேயே முதல் ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு கீர்த்தி மிகுந்த நாளாக அமைந்தவங்களுக்கு எல்லா விஷயமும் ஒரு மன திருப்தியை கொடுக்கக்கூட, ஒரு மன அமைதியை மன திருப்தியோடு நீங்கள் ஒரு வேலையும் செய்ய முடிச்சு போகிறீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு மன நிறைவான ஒரு நாளாக என்று அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசின்னு பார்த்தா கொஞ்சம் உழைப்பை போடக்கூடிய நாள். உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் உழைப்பை நீங்கள் போகிறதால உங்களுக்கு அந்த உழைப்பை ஏற்ற ஒரு முன்னேற்றமும் உயரும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்போகிறது. ஆனால் ரிஷபத்துக்கு கொஞ்சம் உழைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. அந்த உழைப்பால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு தொழில் வளர்ச்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு மிதுராசின்னு பார்த்தா கொஞ்சம் மேன்மையான நாள். உங்களுக்கு எல்லாத்தையும் விஷயங்களும் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை யோசிக்கிறத, நல்ல விஷயம் செய்யறதால் உங்களுடைய செயல்களை எல்லாமே உங்களுக்கு ஒரு மேன்மையும் ஒரு புகழும் அடையக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு நபராக தான் நீங்கள் இருக்க போகிறீங்க நீங்கள். அதனால் உங்களுடைய நல்ல செய்கையால் உங்களுடைய உறவுகளின் மத்தியிலையும் சரி, நண்பர்கள் வட்டத்திலையும் சரி, நல்ல ஒரு மேன்மை புகழும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு கடகராசின்னு பார்த்தா கொஞ்சம் சாதனை மிகுந்தால் அமைது. உங்களுக்கு யாராலையும் செய்ய முடியாத சில வேலைகள்லாம் கொஞ்சம் ஈஸியாக முடித்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைது. கடகத்துக்கு 8 சனி பகவான் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு. சிம்மராசின்னு பார்த்தா கொஞ்சம் நட்பு நேர்ந்தாலாக அமைகிறது. உங்களுக்கு 7 சனி பகவான் இருக்கார். அதனால் நண்பர்களுடைய சேர்க்கை, புதிய நபர்களுடைய வரவெல்லாம் அதிகமாக இருக்க போகுது. அதனால் புதிய நபர்களுடைய நட்பை பெறும்படி யார் எப்படின்னு கொஞ்சம் யோசித்து அவருடைய நட்பை பெறுங்க. அதனால் நட்பு மூலியம் தேவையில்லாத பிரச்சனைகளை போய் சந்திக்காதீங்கனால நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசிலையும் பார்த்தா கொஞ்சம் அனுகூலமான நாள். உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு அனுகூலமான ஒரு நாள் உங்களுக்கு. அது குடும்பம் சார்ந்து, உறவினர் சார்ந்து, நண்பர்கள் சார்ந்து, யாருக்கு எந்த விஷயம் செஞ்சாலும் அது ஒரு நல்ல அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் ஒரு உயர்வுள்ள நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசியில் பார்த்தா கொஞ்சம் நேர்மையான நாள் உங்களுக்கு. துலாம் என்பது பார்த்திங்கன்னா தராசு மாதிரி யாருக்கும் நீங்கள் வளைஞ்சு கொடுக்காமல், யார் பக்கம் சாயாமல் நேர்மையாக எந்த விஷயம் செய்கிறதால உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இருக்க போகுது. அது அலுவலக சார்ந்த பணியாக இருந்தாலும் சரி, குடும்பம் சார்ந்த, தொழில் சார்ந்த எந்த விஷயத்துலையும் நேர்மையாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதால உங்களுடைய முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உங்களுடைய பெயரும் புகழும் கண்டிப்பாக ஒரு உயர்வை நோக்கி செல்லக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு விருச்சிகராசின்னு பார்த்தா கொஞ்சம் சிந்தனை செய்யக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு உங்களுடைய குடும்பம் சார்ந்த, குழந்தைகள் சார்ந்த, குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த, சுபநிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிந்தனை அதிகரிக்க போகுது. அந்த சிந்தனையாலே உங்களுக்கு அடுத்த காலத்தை இன்றைக்கி நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே சமயத்தில் உங்களுடைய பணியில் இருக்கக்கூடிய உங்கள் பணி சம்பந்தமான சில சிந்தனைகளும் உங்களை அதிகரிக்கிறதால உங்களுடைய பணி உயர்வும் சரி, ஊதிய உயர்வும் பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக அமைப்போகுது. உங்களுக்கு இன்று கொஞ்சம் சிந்தனை மிகுந்த நாளாக அமைகிறது விருச்சிகராசி அன்பர்களுக்கு. தனுசாசினை பார்த்தா கொஞ்சம் பாராட்டு மிகுந்த நாளுங்களுக்கு. உங்களுடைய செயலையாலும் எண்ணங்களையும் உங்களுக்கு பாராட்டு அதிகரிக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய ஒரு உழைப்பும் உங்களுக்கு அந்த பாராட்டுக்கு ஒரு கண்டிப்பாக அமைய போகுது. உங்களுக்கு உங்களுடைய உறவினர்களும் சரி, உங்களுடைய பணி சார்ந்த தொழிலாளர்களும் சரி, உங்களுக்கு உங்களுடைய நேர்மையும் ஒரு உழைப்பையும் அவங்க ஏற்றுக்கொண்டு உங்களுடைய உயர் அதிகாரம் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இன்று அமைகிறது. மகராசின்னு பார்த்தா கொஞ்சம் புகழ் மிகுந்த நாள் உங்களுக்கு. மகரத்துக்கு 2 சனி பகவான் இருக்கார். ஆனால் 7 சனி ஆரம்ப காலங்களில் விரைய சனி. இருந்தாலும் மகரம் சனியோட சொந்த வீடு இருந்தாலும் அந்தளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அதனால் நீங்கள் செய்கின்ற செயலால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புகழை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மகரத்துக்கு அமைகிறது.
கும்பராசி அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. கும்பத்தில் உண்டு சனி பகவான் வந்து என்னோட சொந்த வீடு தான் உங்களுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் அவருடைய தாக்கம் இருக்க தான் செய்யும். எந்த விஷயம் செஞ்சாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஜெயமும் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போது. கொஞ்சம் கவனமாக அந்த செயல்களை ஈடுபடுங்கள். மீனராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்று 12 சனி பகவான் இருக்கார். ஏழை சனி இறுதியில் இருக்கீங்க. கொஞ்சம் சாந்தமாகவும் அமைதியாக இருந்தாலும் உங்களுடைய பணியெலாம் சிறப்பாக நடக்க போது. உங்களுக்கு எந்த விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் அமைதியோடு முடிவெடுப்பது உங்களுக்கு சிறப்பு. அனைத்து ராசி அன்பந்தால் இனிய நாளாகவும் ஒரு வெற்றியான அமைதி ஆண்ட வேண்டுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.